வணக்கம். ஒரு செய்தி பழக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியுடன் பேசுவதற்காக பூல நண்பர்கள் அமைப்பைச் சார்ந்த லோகேஷ் பார்த்திபன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், வங்காள விரிகுடா பகுதியில் வந்து அதிகமான புயல்கள் ஏற்படுது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை பார்த்த ஒரு முக்கியமான கட்டுரை. குறிப்பிட்டு வெப்பமண்டல சூறாவளி அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. வெப்பமண்டல சூறாவளி அப்படின்னா என்ன, புயல் சாதாரண புயல் அப்படிங்கிறது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறது? வெப்பமண்டல புயல்கள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நமக்கு பூமியில் எந்த பகுதியில் இந்த புயல்கள் உருவாகுது அப்படிங்கிற அடிப்படையில் இதை வந்து பிரிச்சிருக்காங்க. ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஈக்குவேட்டார், ட்ராபிக்கல் ரீஜன், சப்ட்ராபிக்கல் ரீஜன் அப்படின்ட்டு நம்ம பூமியை பிரித்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ ஈக்குவேட்டார்லேருந்து இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்ட்டு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லும் இடத்துல உருவாகக்கூடிய புயல்களை ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைக்ளோன்ஸ் வந்து சூப்பர் சைக்ளோன்ஸ், சிவியர் சைக்ளோன்ஸ் அப்படின்லாம் இந்த விண்டோட ஸ்பீடை பொறுத்து, அது நகருது இல்லையா, அதோடைய ஸ்பீடை பொறுத்து வரையறுத்து வச்சுருக்காங்க. ஓகே. இப்போ வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் வங்காள விரிகுடாவில் வந்து புயல்கள் அதிகமாகுது, புரிஞ்சுக்கலாம்? ஆமாம் அப்படி புரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்டு இந்த 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 காலகட்டங்களில் தான் வருதா, இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர்? ஆமாம் நமக்கு இங்கே வடகிழக்கு பருவமழை, இந்த பே ஆஃப் பெங்காலை பொறுத்தவரை நமக்கு இந்த பீரியடில் தான் ஏதுவான சூழல் வந்து உருவாகும். ஸோ கம்பேரிட்டிவ்லி அரேபியன் சீயை கம்பேர் பண்ணும்போது பே ஆஃப் பெங்காலில் நிறைய புயல்கள் உருவாகிறதா இந்த ரிப்போர்ட்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ ஏன் அதிகமான புயல்கள் பே ஆஃப் பெங்காலில் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பே ஆஃப் பெங்காலுடைய ஜியோமார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ பே ஆஃப் பெங்கால் வந்து ஒரு ஒரு பேசின் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் நிலப்பரப்புகளால் லாக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பே ஆஃப் பெங்கால், அதனால் பே ஆஃப் பெங்காலுடைய இந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 28 டிகிரிக்கு அதிகமாகவே இப்போ மாறிடுச்சு. ஸோ ஒரு புயல் உருவாகிறதுக்கு கடலோடைய வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதான் புயல். ஸோ அது என்ன பண்ணுன்னா, ஒரு குளிர்ந்த காற்று இல்லை ஈரப்பதம் மிக்க காற்று வரும்போது ஒரு லோ ப்ரெஷர் உருவாகி அது டீப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்ளோனாக உருவாகுது. இப்படி தான் ஒரு சைக்ளோன் வந்து உருவாகும். ஸோ அப்போ நமக்கு பே ஆஃப் பெங்காலில் வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு புயல் உருவாகிறதுக்கு வந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். இங்கே பே ஆஃப் பெங்கால் வந்து 28 வந்து கடந்துடுச்சு ஸோ சமீப காலமாக. ஸோ அப்போ ஒரு க்ரைட்டீரியா அப்படிங்கிறது எப்பயுமே வந்து நார்மல் க்ரைட்டீரியாவாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து அந்த ஒரு ஈரப்பதம் மிக்க காற்று அது வரும்போது டிப்ரெஷன் உருவாகி புயல்கள் அதிகமாக உருவாகிறதுக்கு உண்டான சூழல் ஏற்பட்டுருக்கு. இந்த சூழல் எப்போ தொடங்குது? இப்போ 1970களில் வந்து போலா புயல் அப்படிங்கிறது வந்து 5 லட்சம் பேரை வந்து அதன் காரணமாக உயிரிழந்திருக்காங்கன்னு நம்ம படிக்க முடியுது. அப்போ அந்த காலகட்டங்களில் தான் அந்த புயல் ரொம்ப அழுத்தமிக்கதாகவோ இல்லை ரொம்ப அசுர வேகத்தில் வரக்கூடியதாக வந்து மாறுதா? இல்லை நமக்கு டேட்டாஸ் தான் அப்பத்துலேருந்து தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தும் புயல்கள் வந்து உருவாகிறது. இது இந்த வெதர் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்பத்துலேருந்தோ உருவானது தான். ஸோ நம்ம இந்தியன் மான்சூன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு 20,000 ஆண்டுகளாக இருக்குது. அது இப்போ ஒரு நார்மல் ஒரு ஃபீச்சராக ஆண்டுக்கு இந்த பீரியடில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபினாமினல் வந்து கடந்த ஒரு 11,000 ஆண்டுகளாக நிலை பெற்று இருக்கிறது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து இந்த பூமியோட இந்த அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன், கடலுடைய நீர் ஓட்டங்கள், இது எல்லாமே தான் வந்து நமக்கு வந்து இந்த பருவ மான்சூனே வந்து தீர்மானிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு டேட்டாஸ் அப்படிங்கிறது கடந்த சில ஆண்டுகளாக தான், ஒரு 100-150 ஆண்டுகளாக தான் நமக்கு வந்து டேட்டாஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் நமக்கு எது ரொம்ப அதிகமான புயல் பேர்லாம் அதுக்கப்புறம் தான் வைக்க ஆரம்பித்து இந்த புயல் ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. வேறுபடுத்தி பார்க்கலாம். பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாலையும் அரேபியன் சீலையும் வந்து எந்த மாதிரியான புயல்கள்லாம் வந்து உருவாகுது? ஒப்பீட்டளவில் பே ஆஃப் பெங்கால் தான் அதிகமாக? ஆமாம், ஒப்பீட்டளவில் நமக்கு பே ஆஃப் பெங்காலில் தான் நிறைய புயல் வந்து உருவாகும். ஏன்னா இப்போ நம்மளுடைய பே ஆஃப் பெங்காலில் வந்து நான் சொன்ன மாதிரி அதிகமான சூடு அதிகமாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது இங்கே வந்து ஈரப்பதம் மிக்க காற்று வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது நம்ம பசிபிக் ஓஷன்லேருந்து ஒரு காற்று வந்து வரும். அந்த காற்றில் அதிகமான ஈரப்பதம் வருகிறது இந்த பீரியடில். ஸோ அதனால் பே ஆஃப் பெங்காலில் அதிகப்படியான புயல்கள் வந்து உருவாகுது. இதுவே அரேபியன் சீ வந்து பார்த்தோம்னா, அரேபியன் சீ பக்கத்தில் நிறைய பாலைவன பகுதிகள் இருக்குது. ஏமன் போன்ற பகுதிகள், அந்த மிடில் ஈஸ்ட் நிறைய பாலைவனம் இருக்கிறதுனால அங்கேருந்து நமக்கு வந்து உலர்ந்த காற்று, ட்ரை ஏர் தான் வருது. ஸோ ட்ரை ஏர் அரேபியன் சீ பக்கம் வரும்போது அது கடல்
சூறாவளியில் புயல் மாதிரியான ஒரு ஃபினாமினான் வந்து உருவாகுறதுல சிரமமாக இருந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக, கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக காலநிலை மாற்றம் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஃபீச்சரை மாற்றிருக்கு. பே ஆஃப் பெங்காலில் எத்தனை புயல் உருவாயிருந்ததோ கடந்த டேட்டாஸ் வச்சு பார்த்தோன்னா 4 புயல் பே ஆஃப் பெங்கால் உருவாச்சுன்னா 1 புயல் தான் அரேபியன் சீல உருவாகும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடந்த ஒரு 5 வருஷம் டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம்னா ஈக்குவலான சைக்ளோன்ஸ் வந்து 2 பகுதியிலும் உருவாகி இருக்கு. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பூமியில் இருக்க அந்த 5 பெருங்கடல்லையே அதிகமாக சூடாகி கொண்டு இருக்கிறது வந்து இந்திய பெருங்கடல் தான். ஸோ அதோடைய ஒரு விளைவாக நமக்கு அதிகப்படியான புயல்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு. புயல்கள் மட்டும் இல்லாமல் அதோடைய தீவிரத்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளே பார்த்துருக்கலாம் மிக்ஜாங் புயல், ஃபெங்கல் புயல் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியாத புயல்களாக வந்து மாறி இருந்தது. தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் அரேபியன் சீல உண்டாகுமா? ஆமாம். ஸோ நமக்கு வந்து 2 வகையான புயல்கள் வந்து 2 பீரியடில் உருவாகும், ப்ரீ மான்சூன் அண்ட் போஸ்ட் மான்சூன். ஸோ ப்ரீ மான்சூன் பீரியட்னா அந்த ஏப்ரல் டு ஜூன் அந்த பீரியடில் பே ஆஃப் பெங்கால்லையும் உருவாகும் பங்களாதேஷ்க்கு. ஸோ நமக்கு இந்த தென் ரீஜியனுக்கு வந்து பார்த்தோம்னா ஒடிசா இல்லை ஆந்திரா, தமிழ்நாடு இந்த பகுதிக்கு வடகிழக்கு பருவமழையில் பீரியடில் அக்டோபர் டு டிசம்பர் இந்த பீரியடில் தான் புயல்கள் வந்து உருவாகும். குறிப்பிட்டு வந்து இந்த நம்ம புயல் வந்து அதை ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த லைன் பார்க்குறோம்ல, உருவாகும் போது எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆமாம், தமிழ்நாட்டை தாக்குமா, இல்லை ஆந்திராவை தாக்குமா, இல்லை ஒடிசாவை தாக்குமா அப்படின்ட்டு. அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை வந்து எது தீர்மானிக்குது? காற்று மட்டும்தான் தீர்மானிக்குது? ஆமாம், காற்று தீர்மானிக்கும். ஸோ அது ஒரு புயல் வந்து கடல் பகுதியில் உருவாகிடுச்சு அப்படின்னா அது நிலத்தை நோக்கி தான் பயணிக்கும். ஏன்னா நம்மளுடைய குளோபல் காற்றுடைய திசை வந்து வெஸ்ட் நோக்கி தான், மேற்கு டைரெக்ஷன் நோக்கி தான் நகரும். ரெண்டாவது வந்து அந்த பீரியடில் கம்பேரிட்டிவ்லி நிலம் வந்து ரொம்ப குளுமை அடைந்து இருந்துடும். ஸோ அப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னா இந்த ஓஷன் உருவாகக்கூடிய சைக்ளோன்ஸ் வந்து காற்று எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கோ அதை நோக்கி அதோடைய வேகம் அமையும். அதுக்கப்புறம் அதோடைய காற்று வரக்கூடிய திசை அதை பொறுத்து அது நகரும் திசையும் தீர்மானிக்கப்படும். போன வருஷம் ஃபெங்கல் புயலும் அப்படி தான் சென்னையை தாக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் புதுச்சேரி, விழுப்புரம் அந்த பக்கத்தில் கரையை கடந்துருச்சு. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக வந்து கடல் பகுதியிலே வந்து மையம் கொண்டு பொறுமையாக நகர்ந்து வரும்போது அந்த புயலினுடைய வேகமும் வீரியமும் அதிகம் தாக்கம். ஆமாம், இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக மிக்ஜாங் புயல் சொல்லலாம். மிக்ஜாங் புயல் வந்து கரையை கடந்தது ஆந்திரா பகுதியாக இருக்கலாம், ஆனால் அது சென்னையை கடந்து போகும்போது அதோடைய வேகம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ கடல் பகுதி ரொம்ப சூடாக இருந்ததுனால அது நிறைய காற்றை தன்னுள்ள இழுத்து வச்சுக்கிடுச்சு. ஸோ சூடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஈரப்பதம் அதிகமாக அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்போ போக போக வேகம் குறைஞ்சதுனால ரொம்ப பெரிய மழை வந்து நமக்கு மிக்ஜாம் புயலால் சென்னை பகுதிக்கு ஏற்பட்டது. காற்று மட்டும்தான் அந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குமோ? காற்று இல்லைன்னா ஆமாம், மழை இல்லைன்னா நமக்கு காற்று அது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய பெருங்கடல் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அங்கே புயல்கள் எதுவும் உண்டாகுறது இல்லையா? நம்ம அது பே ஆஃப் பெங்கால், அரேபியன்ஸும் பிரிச்சிடறோம். இந்திய பெருங்கடல் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்துறது இல்லையா? நமக்கு நிலம் முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அந்த காற்று திசை வந்து நிலத்தை நோக்கி அது வர்றதுனால நமக்கு பே ஆஃப் பெங்கால்லையும் அரேபியன் கடல் பகுதியிலும் அதிகமான புயல்கள் வந்து உருவாகிறதுக்கு சூழல் இங்கே தான் அதிகமாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டி நிலங்கள் இல்லை. ஆமாம், அதனால அது வந்து என்ன புயலாவோ இல்லை மழையாக கொடுக்குதாங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஆமாம், ஆனால் அங்கே வந்து ஒரு தாழ்வு மண்டலம் அந்த மாதிரியான உருவாகும். ஸோ புயல்கள் ஒக்கி புயல் வந்து சரியா தெரியல, அது இந்திய பெருங்கடல் உருவானதாக தான் எனக்கு ஒரு படித்த மாதிரி ஞாபகம். அங்கே ஏற்படக்கூடிய புயல்கள் இலங்கை போன்ற நாடுகளை தாக்குது, பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ நமக்கு இப்போ வடகிழக்கு பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய புயல்கள் கூட இலங்கை பகுதிக்கு மழையை வந்து ஏற்படுத்தும். ஓகே, குறிப்பிட்டு ஏன் வந்து இந்த வங்காள விரிகுடாங்கிறது வந்து ஒரு மையப்பகுதியாக அப்பப்போ மாறிட்டே இருக்குது? மையப்பகுதின்னு சொல்கிறத விட நான் சொன்ன அந்த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு புயல் உருவாகிறதுக்கான ஏதுவான சூழல் எல்லாமே நமக்கு வங்காள விரிகுடா பகுதியில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும். ஸோ இன்னொன்று வங்காள விரிகுடா கம்பேரிட்டிவ்லி ஆழம் குறைவான பகுதி. ஸோ ஹீட் வந்து
சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். அது வெளியே ஸோ ஹீட் அதிகமாக அப்சர்வ் ஆகுறதுனால பே ஆஃப் பெங்காலோடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு 28 டிகிரிக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் அதுலேருந்து பசிபிக் ஓஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு குளிர்ந்த காற்று, ஸோ இது எல்லாமே இந்த பகுதியில் அதிகமான புயல்களை வந்து தீர்மானிக்குது. இதுவே ஒரு அரேபியன் சீல ஏன் அதிகமாக வரேன்னா அங்கே குளிர்ந்த காற்று வர்றதுக்கு உண்டான சூழல் இல்லை. ஒருவேளை அங்கேயும் இருந்தது அப்படின்னா அங்கேயும் அதிகமான புயல்கள் வந்து ஏற்படும். 90கள் இறுதியில் 1999 சூப்பர் சைக்ளோனை தான் பலரும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதன் பிறகு தான் இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த காலநிலை மாற்றங்களோ இல்லை காலநிலை மேலாண்மை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கொண்டதாக குறிப்பிட்றாங்க. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு, அதன் பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். சூப்பர் சைக்ளோன் 1999 வந்து ஒரு கிட்ட 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒடிசா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அந்த புயல் சந்தித்ததுக்கு அப்புறமா. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த காலநிலை மாற்றத்துடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து அப்போல்லாம் ஒரு 2015 அது வரை பார்த்தோம்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு புயல், 3 ஆண்டுகளுக்கு ஒரு புயல், அந்த மாதிரி தான் ஏற்பட்டு மழையோட அளவும் சீராக இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த காலநிலை மாற்றத்தோட தீவிரத்தன்மை அதிகரிக்கும் போது அந்த 15க்கு அப்புறம் இல்லை 20க்கு அப்புறம் பார்த்தோம்னா வருடத்திற்கு ஒரு புயல் இல்லை மினிமம் 2 புயல் அப்படிங்கிறது உருவாகிடுது. ஒன்று அரேபியன் சீல ஒன்று உருவாகிடும், இல்லை பே ஆஃப் பெங்காலில் வந்து உருவாகிடும். அப்போ புயல் உடைய ஏன்னா நமக்கு கடல் வந்து அதிகமாக சூடாகி கொண்டு இருக்குது. ரொம்ப அதிகமான வெப்பத்தை வந்து கடல் பகுதி தான் வாங்கிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் இந்திய பெருங்கடல் தான் அதிகமாக சூடாகிட்டு இருக்கு. ஸோ அப்போ சூடாகும்போது எப்பவுமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி புயல் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான சூழல் டெம்பரேச்சர் தான். அந்த டெம்பரேச்சர் டிக் பண்ணியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏதுவான காற்று வந்தது அப்படின்னா முதல்ல ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகும், தாழ்வு மண்டலமாக மாறும், அது அப்புறம் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக மாறும், அப்புறம் புயல், தீவிர புயல், அதிதீவிர புயல்னு படிப்படியாக போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு புயல் நம்ம போன வாரம் ஒரு டிப்ரெஷன் உருவாச்சு, ஒரு 2-3 நாளாக அப்புறம் ஒரு சைக்ளோன் உருவாயிடுச்சு. இப்போ தான் மான்சூனுடைய ஸ்டார்டிங் பீரியடில் இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஒரு பெரிய டிப்ரெஷன் ஒரு சைக்ளோனை வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுதான் கிளைமேட் சேஞ்ச் வந்து உருவாக்குது. ஸோ முடிஞ்சு இன்னும் பீரியட் முடிகிறதுக்குள்ளே இன்னும் டிப்ரெஷன்ஸ் வந்து உருவாகலாம். ஸோ அப்போ கிளைமேட் சேஞ்ச் வந்து இதோடைய தீவிரத்தன்மையை வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறது. ஓகே, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தீவிர புயல் அதிதீவிர புயலுங்கிறது வந்து அந்த உருவாக்கக்கூடிய டிப்ரெஷன் வந்து கடலில் எந்த அளவுக்கு இருக்கோ அது வந்து அது காற்றுடைய வேகத்தை பொறுத்து, எவ்வளோ வேகத்தில் அது நகருது, கரையை கடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு 90 to 100 அப்படின்னா சைக்ளோன், 100-150 வந்து சிவியர் சைக்ளோன், 150க்கு மேலே போச்சுன்னா சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு அந்த காற்றுடைய வேகத்தை பொறுத்து இந்த புயலுடைய பிரிக்கிறாங்க. அது வந்து கடக்கக்கூடிய நேரத்தை அடிப்படையில் தான் வந்து அதிதீவிர புயல் அப்படின்னு நம்ம கணக்கிடுறோமா, இல்லை அது உருவாகும் போது அது படிப்படியாக மாறும். ஸோ இது இவ்வளோ ஸ்பீடில் அது கரையை கடக்கும் அப்படின்ட்டு ஒரு கணிப்பு நம்ம ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை நோக்கி வந்து நம்ம சிவியர் சைக்ளோன், சூப்பர் சைக்ளோன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். தெரிஞ்சு இந்த புயல், இந்த மோங்தா புயலே வந்து சிவியர் சைக்ளோன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வங்காள விரிகுடாவை போலவே அமெரிக்காவிலையும் இதே மாதிரி. ஆமாம், அதுவும் ஒரு விரிகுடா பகுதி, அதுவும் ஒரு பே பகுதி. ஸோ இந்த பே பகுதி எல்லாமே வந்து நிலத்திலிருந்து பே அப்படிங்கிறதே என்னென்னா ஒரு கர்வ் நேச்சர், ஒரு லேண்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடியை குறிக்கிறது தான். ஸோ பே ஆஃப் பெங்காலும் அப்படி தான். ஸோ நமக்கு இங்கேயும் நிலப்பகுதி கூடவும் இந்த என்னென்னா இங்கே வரக்கூடிய வெப்பம் வந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு வழி கிடையாது. ஸோ அது இங்கேயே தேங்கிறதுனால டெம்பரேச்சர் அதிகமாகுது. அது வந்து சைக்ளோன்ஸ், டிப்ரெஷன்ஸ் போன்ற வேறொரு பரிணாமத்தை அது உண்டாகும். நீங்கள் சொன்ன மாதிரியே கடலோர பகுதிகள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து தொடங்கி பங்களாதேஷ் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த பகுதி, இந்த கிழக்கு கடற்கரை பகுதியில் மட்டும் 50 கோடி மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஏதாவது ஒரு புயல், பேரிடர் வரும்போது அது மக்களை பாதிக்கும் போது ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். உலகளாவிய அளவில் 6% சைக்ளோன்ஸ் தான் வந்து இந்தியன் ஓஷன்ஸில் வந்து உருவாகுது. அதில் 2% அரேபியன் சீல, 4 தான் இங்கே. ஆனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை 80% இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ மக்கள் இங்கே அதிகமாக வாழக்கூடிய, 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இல்லாததுனால ஸோ பெரிய பிரச்சனை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் காலநிலை மாற்றத்தினால. பார்க்கலாம் இந்த வங்காள விரிகுடாவில் ஏன் புயல் அதிகமாக உருவாகுது அப்படிங்கிறது விரிவாக குறிப்பிட்டிருந்தீங்க. அரங்கத்து வந்து பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.